புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒட்டிய அதற்கு தீர்வு காண்கின்ற அந்த நிலையை எடுத்து சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து நிறைவாக ஒவ்வொரு சங்கமாக நீங்கள் வரிசையாக உங்களுடைய மெமரண்டம், உங்களுடைய கோரிக்கை மனுக்கள், மதுரையினுடைய வளர்ச்சி, மதுரையுடைய எதிர்காலம், இந்த மக்களுடைய பாதுகாப்பு, போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, எதிர்காலம். ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், கோயில் மாநகரமாக இருந்து நம்முடைய மீனாட்சி அம்மன் திருக்கோயில் இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே சிறந்த தூய்மையான ஒரு கோயில் என்று பெயர் பெற்றது. அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது, இன்றைக்கு இந்தியாவிலே மதுரை குப்பை நகரமாக இருக்கக்கூடிய பட்டியலில் இடம்பெறுகிற போது நமக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. ஆகவே உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த கோரிக்கைகளை, எண்ணங்களை நிறைவேற்றுகிற வகையில் இந்த கலந்துரையாடல், இந்த சந்திப்பு நிச்சயமாக உறுதியாக பயனுள்ளதாக அமைகின்ற வகையில் எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உலகத் தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக நமக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. ஆகவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கோரிக்கைகளை, எண்ணங்களை நிறைவேற்றுகிற வகையில் இந்த கலந்துரையாடல், இந்த சந்திப்பு நிச்சயமாக உறுதியாக பயனுள்ளதாக அமைகின்ற வகையில் எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உலகத் தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக, எளிமையின் அடையாளமாக, அன்பின் அரவணைப்பாக, தாயுள்ளம் கொண்டு இன்றைக்கு செல்லுகிற இடங்களெல்லாம் அவருடைய எழுச்சி பயணத்தில் ஒட்டுமொத்த மக்களும் தம் வீட்டு பிள்ளையை, தன் பெற்ற பிள்ளையை வரவேற்பதைப் போல வரவேற்கிற எடப்பாடியார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று என்பது சவால்கள் நிறைந்தது. அந்த சவால்களை 4.5 ஆண்டு காலம் ஒரு சாமானிய ஒரு விவசாய முதலமைச்சராக எப்படி அவர் சாதனையாக மாற்றினார் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்துதான் எங்களுடைய அழைப்பை ஏற்று 87 சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் வரைய தந்திருக்கிற உங்கள் அனைவரின் இருகரம் கூப்பி வரவேற்று இந்த 87 பிரதிநிதிகளும் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வருங்கால முதலமைச்சர், நம்முடைய வருங்கால முதலமைச்சருடைய ஆசை. ஆனால் எல்லோருக்குமே, ஏன்னா நீங்கள் பல்வேறு பணிகளை விட்டுவிட்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே அதிலே குறிப்பிட்ட சில பேர்களை மட்டும் நாங்கள் அழைக்கின்றோம். அனைவருடைய கோரிக்கைகளையும் மனுவாக பேசுகிறவர்களும் ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும். நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு மைக்கு தரப்படும். அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நிறைவாக உங்களுடைய மெமரண்டம் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவரிடத்திலே வழங்கலாம் என்பதை தெரிவித்து, முதலிலே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த நிகழ்வு அமைவதற்கு ஒரு உறவு பாலத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்து அனைவரையும் எங்கள் சார்பாக அவர்களை அழைத்து பெருமை சேர்த்திருக்கிற அண்ணன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஜெகதீசன் அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும், மதுரை மக்களுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே மதுரை மற்றும் தென் மாவட்ட வணிகர் சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தின் மேனாள் முதல்வர், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, மேனாள் அமைச்சர்கள் அருமை சகோதரர் உதயகுமார் அவர்களே, அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களே, அண்ணன் காமராஜ் அவர்களே, அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே, அக்கா வளர்மதி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும், திரளாக வருகை தந்திருக்கின்ற வணிகர் சங்க பிரதிநிதிகளுக்கும் முதல்ல காலை வணக்கத்தினையும் வரவேற்பினையும் தமிழ்நாடு தொழில்நுட்ப சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுத்ததற்காக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, மதுரை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு அவரது அந்த 4.5 ஆண்டு ஆட்சி கால வரலாற்றிலே மதுரைக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி அந்தஸ்து கொடுத்து அதற்கு 1000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட அந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லை, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மேம்பாடாக இருக்கட்டும், வைகை ஆற்றுக்கரையிலே போடப்பட்ட அந்த ரோடுகளாக இருக்கட்டும், எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் 15 மருத்துவக் கல்லூரிகள், அதிலையும் குறிப்பாக
2020ஆம் ஆண்டிலே ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலே கொண்டு வந்தவர். கோவிட் சமயத்தில், அந்த தொற்று சமயத்தில் மிக சிறப்பாக தமிழகத்தை வழி நடத்தி கையாண்டு சிறப்பான ஒரு மக்களை பாதுகாத்தவர் என்ற முறையிலே அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு தொழில்நுட்ப சங்கம் வந்து இது 101வது வருடங்க. சங்கத்து சார்பாக ஒரு 4-5 கோரிக்கைகள் மட்டும் குறிப்பாக சொல்கிறோம். தமிழகத்தில் வந்து தொழில் வளர்ச்சி வந்து சீராக இல்லை. அதுவும் வட தமிழகத்தில் சென்னையை சுற்றி, மேற்கு தமிழகத்தில், மத்திய தமிழகத்தில் திருச்சியில் இருக்கிறது கூட தென் தமிழகத்தில் இல்லை. தென் தமிழகத்தில் 10 மாவட்டங்கள் இருக்குது. 30% தமிழக மக்கள் தொகை இருக்குது. அதில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை தவிர மற்ற எந்த மாவட்டத்திலையும் ஒரு பெரிய தொழிற்சாலை இல்லை. அதனால் கட்டாயமாக இந்த பகுதியில் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதிலிருந்து படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியில் தொழில்துறையை கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறத பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். உலக முதலீட்டாளர் மாநாடு நம்ம ஆட்சியில் 2 முறை நடத்துனீங்க. அடுத்த உலக முதலீட்டாளர் மாநாடு நீங்கள் வந்து மதுரையில் நடத்தணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. ஏன்னா எப்போ அந்த வசதியெல்லாம் இங்கே வருதோ, பல்வேறு நாடுகளிலேருந்து வரக்கூடிய தொழிலதிபர்கள் இங்கே வருவாங்க. கட்டாயமாக அந்த பகுதி தொழில் வளர்ச்சி பெறும். அதுவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்த 2013ஆம் ஆண்டு அறிவித்த மதுரை தூத்துக்குடி பெருவழிச்சாலை திட்டம் வந்து இன்னும் முழுமையாக நிறைவடையணும். அதற்கு வந்து நீங்கள் உரிய முயற்சிகள் எடுக்கணும். இந்த பகுதியில் நிறைய சிட்கோ, சிப்காட் மூலம் தொழிற்பேட்டைகள் நிறைய வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்து 2வது தலைநகரம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரு போக பெல்காம் வந்து பெலகாவி 2வது தலைநகரமாக இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையை தவிர நாக்பூர் வந்து 2வது தலைநகரமாக இருக்குது. உத்தரகாண்டில் இருக்குது, இமாச்சல் பிரதேசம் எல்லாமே 2வது தலைநகரங்கள் இருக்குது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் 800 கிலோமீட்டர் நீளம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அதில் வந்து 2வது தலைநகரம் ஏதாவது ஒன்று அறிவிக்கப்பட வேண்டும். மதுரை அறிவிக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து நேரடியாக அது சொல்ல முடியலைன்னா கூட நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரு வல்லுநர் குழு இதுக்கு ஏற்படுத்தினா போதும். அவங்க யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லா இடமும் பார்க்கட்டும். பார்த்துட்டு எந்த இடம் ஃபீஸிபிளாக இருக்கோ, 2வது தலைநகரம் அமைந்தால் சென்னையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அந்த நெருக்கடி குறையும். நிச்சயமாக அந்த மாவட்டமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் கட்டாயமாக முன்னேறும். அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அதே மாதிரி மதுரை விமான நிலையத்தில் வந்து உங்கள் ஆட்சி காலத்தில் நிறைய நம்ம அந்த இடமெல்லாம் எடுத்து கொடுத்து ஓடுபாதை வந்து ரன்வே எக்ஸ்பென்ஷன் இதெல்லாம் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். அதில் வந்து அண்டர் பாஸ் வந்து நம்ம ஆட்சி காலத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை இந்த பகுதி மட்டும் வந்து டிஎன்ஆர்ஐடிசின்னு சொல்லி தமிழ்நாடு ஒரு சாலை மேம்பாட்டு கழக அவங்க பொறுப்பில் இருக்குது. பல்வேறு விமான நிலையங்களில் அண்டர் பாஸ் இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. வாரணாசியில் ஆரம்பித்து புதுடெல்லி இந்திரா காந்தி டெர்மினல் 3லேருந்து மும்பை டெர்மினல் 2, சண்டிகர் ஏர்போர்ட் கூட ரீசெண்டாக வந்திருக்கு. அந்த அண்டர் பாஸ் எல்லாம் வந்து NHAI பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணாலும் சரித்தான். அவங்க வந்து டிஎன்ஆர்ஐடிசி இதுக்கு செலவாகும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சுற்றுப்பாதை வந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது 7 கிலோமீட்டர் சுற்றி போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய நகர்பேருந்துகள் அதே மாதிரி விமான நிலையத்துக்கு தென்பகுதியிலேருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வேலைக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதிக்காதனால ஒரு அண்டர் பாஸ் இது வந்து கட்டாயமாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி மற்ற திட்டங்கள் எல்லாமே வந்து மதுரைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். அந்த அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நீங்கள் வந்து அதை முழுமையாக நிறைவேற்றி தரணும். பஸ் போர்ட்டு உங்களுக்கே தெரியும், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் 3க்கும் மத்திய தரைவழி போக்குவரத்து துறையிலேருந்து சாலை போக்குவரத்து துறையிலேருந்து அறிவிக்கப்பட்டது. MORTHலேருந்து அந்த திட்டம் முழுமையாக செய்து முடிக்கப்பட வேண்டும். திருமங்கலம் தொகுதியில் வந்து கரடிக்கல்ங்கிற இடத்துல ஒரு 56 ஏக்கர் நம்ம ஆட்சி காலத்தில் வந்து அந்த இடம் பார்த்துருந்தாங்க. அதை இப்போ தற்போதைய ஆட்சியில் வந்து மேலூர் பக்கத்தில் அந்த அம்பலகாரன்பட்டின்னு ஒரு ஊருக்கு அதை மாற்றி மொத்தத்தில் அந்த திட்டமே நின்று போச்சு. அந்த திட்டம் வந்து சீக்கிரமாக நிறைவேறினா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பயன் இருக்கும். அதே மாதிரி மதுரை மெட்ரோ ரயில் இது வந்து அறிவிக்கப்பட்டு அதுக்கு வந்து எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் இல்லாதனால இப்போ வரைக்கும் அது நிலுவையிலே இருக்குது.
11,340 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருந்தாங்க. அதில் மாநில அரசின் பங்கு வந்து 20%. அந்த 20% வந்து அடுத்த பட்ஜெட்லேயே ஒதுக்கப்பட்டு ஏதாவது சீக்கிரமாக அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கான அந்த முயற்சியில் எடுக்கணும். நிறைவாக மதுரையில் வந்து நைப்பர்னு சொல்லி தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அறிவிக்கப்பட்டது. அது அறிவிக்கப்பட்டு ஒரு 15 ஆண்டுகள் ஆகிருச்சு. இந்தியாவில் 8 இடத்துல அறிவித்தாங்க நைப்பர். 8 இடத்துல 7 இடத்துல இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அகமதாபாத், கவுஹாத்தி, ஹைதராபாத், ஹாஜிபூர், கொல்கட்டா, மொஹாலி, ரேபரேலி 7 இடத்துல செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு இடம் வந்து மதுரை மட்டும் இன்னும் அதற்கு டேக் ஆஃப் ஆகாமல் இருக்குது. நம்ம திருமூகூர் பக்கத்தில் ஒரு 116 ஏக்கர் வந்து அந்த இதுக்காக தமிழக அரசு வந்து நீங்கள் நம்ம ஆட்சி காலத்தில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து நைப்பர் இதையும் சீக்கிரமாக அமலுக்கு கொண்டு வரணும். அது வந்துச்சுன்னா மதுரை மட்டும் இல்லை, நிச்சயமாக தென் தமிழகம் வந்து தொழில் வளர்ச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை பெறும். முக்கியமான இந்த கோரிக்கையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். நம்ம தேர்தல் அறிக்கையெல்லாம் முதல்ல இதெல்லாம் சேர்க்கப்படணும்னு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மடிசியாவினுடைய பங்களிப்பு நம்முடைய மதுரை வளர்ச்சிக்கு மகத்தானது. அந்த சங்கத்தின் சார்பிலே கோடீஸ்வரன் அவர்கள் ரத்தின சுருக்கமாக, ஏன்னா நீங்கள் எல்லா கோரிக்கைகளையும் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை, ஏன்னால் அனைவரும் அவங்களோடு ஆவலோடு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக்கொள். முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, இந்நாள் எம்எல்ஏக்களே, எனது சக நிர்வாகிகளே, சக அசோசியேஷன் மெம்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இப்போ அமைச்சர் சொன்ன மாதிரி நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் கரண்ட்டு கட்டில் ஏறக்குறைய 30% அழிஞ்சிருச்சு. இன்னும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது எம்எஸ்எம்இ தொழில்துறை முடங்கியதுனால நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் குறையும். ஏகப்பட்ட பேர் வேலை இல்லாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட முதலாளிகள் கடன்காரங்கள் ஆகிட்டாங்க இந்த கரண்ட்டு கட்டு ஒரே ஒரு பெரிய பிரச்சனைனால. அதனால் ஐயா மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை முதல்ல தீர்த்து எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு உயிர் கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உணவுப் பொருள் வியாபாரிகளில் ஐயா ஜெயபிரகாஷ் அவர்களும் வேல் சங்கர் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். எல்லா அரசு அலுவலர்களுக்கும் அவர் கால்படாத இடமே இல்லை. ஆகவே வேல் சங்கர் அவர்களோ ஜெயபிரகாஷ் அவர்களோ ரத்தின சுருக்கமாக மடிசியா முன்மாதிரியாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஜெயபிரகாஷ் அவர்களை. மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களே, இங்கு வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எல்லோருக்கும் முதல்ல நன்றியை கூறிக்கொள்கிறேன். பல்வேறு சங்கங்கள் இங்கிருந்து வந்திருக்காங்க. உங்களை அழைப்பை ஏற்று ஒரே ஒரு நிமிஷம் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நேற்று ராத்திரி 10 மணிக்கு ராஜினே பேசினார். ஆனால் 2 நிமிஷத்துக்கு மேலே பேசிடாதீங்கன்னு. என் கூட 6 சங்கம் வந்திருக்காங்க. ஒருத்தரையும் நான் பேச சொல்ல, நானே கொஞ்ச நேரம் கூட பேசிடுறேன். 5400 உறுப்பினர்கள் தமிழ்நாடு பூரா ஒரிஜினல் உறுப்பினர்கள் உள்ள சங்கம் எங்கது. அதனால் எல்லா அதுவும் உணவுப் பொருள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேளாண்மையிலேருந்து வந்த ஒரு உணவுப் பொருளுடைய முக்கியத்துவம் தெரியும். ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் கொரோனா முதல் அலை உங்கள் ஆட்சி இருந்துச்சு. மதுரை கீழமாசி வீதி பஜார் வந்து 14 மாவட்டங்களுக்கு உணவுப் பொருட்களை சப்ளை பண்ணிகிட்ருக்கு. இதை எப்படிதான் மீட்டெடுக்கிறதுங்கிறதுல நாங்கள் முயற்சி எடுக்கும்போது அன்னை ராஜி, உதயகுமார்னு, ராஜன் செல்லப்பண்ண மிக மிக உதவியாக இருந்து ஒரு நாள் கூட பஜாரை நாங்கள் க்ளோஸ் பண்ணல. அவ்வளோ பேருக்கும் அவங்க செஞ்ச உதவிகளை என்றும் நாங்கள் மறக்க மாட்டோம். சில பேர் ராங்கான கைடன்ஸ் கொடுத்தாலும் அந்த கைடன்ஸ்லாம் மீறி கலெக்டர் அண்ணன் ராஜன் சொன்னார், இப்போ போய் கலெக்டர் பேசுங்க, உங்கள் வேலை முடிஞ்சிடும்னாரு. அதே மாதிரி ஒரு நாள் கூட கடைகள் அடைக்காமல் 14 மாவட்டத்திற்கு நாங்கள் கொரோனா நேரத்தில் உணவுப் பொருளை சப்ளை செய்ய எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். நான் உங்களை சமீபத்தில் வந்து உங்களை மீட் பண்ணேன். நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு கொஞ்சம் மத்திய சட்டங்களை மாற்றினால் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். உதாரணமாக ஜிஎஸ்டி, உணவு பாதுகாப்பு தடை சட்டம், பிளாஸ்டிக் தடை சட்டம் 3 வந்து மத்திய சர்வதேச சட்டம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். ஜிஎஸ்டி கவுன்சில் அதிகாரிகளை 2 தடவை எங்களை கூப்பிட்டு பேசிட்டாங்க. அம்மாவை வந்து 13/8 நிர்மலா சீதாராமன் அவர்கள் 23 நிமிஷம் டெல்லியில் வந்து பூரா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டோம்.
32 கோரிக்கையை வச்சுட்டு வந்து 27 கோரிக்கைகள் இதில் பாஸ் ஆகிடும்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் உணவு பாதுகாப்பு தர சட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் முக்கியமான நீங்கள் விவசாயிங்கிறனால நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். சம்பா ரவை, மிளகாய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சம்பா ரவை வந்து கொங்கு மண்டலத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருள். அதை அப்படியே அரைக்கிறாங்க. ஆனால் அரசு நிர்ணயித்த தரம் இல்லைன்னு பல பேர் மேலே கேஸு. மிளகாய் வத்தல் அதே தான். கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா செலவழிச்சு இந்தியா பூரா மிளகாய் வத்தல் எடுத்து ஆய்வு கொடுத்து நாங்கள் ஸ்டாண்டர்டை மாற்றி வாங்கினோம். இது தனிப்பட்ட சங்கங்கள் செய்கிறது ரொம்ப சிரமம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மசாலா பொடி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, இப்போ உரத்துடைய தன்மை அதில் இருக்குன்னு சொல்லி பல பேருக்கு அன்சேஃப்னு கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் இது வந்து மத்திய சர்க்காருடைய ஏபி நட்டாஜி நல்லா எனக்கு தெரியும், ஆனால் கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. தயவுசெய்து அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. சப்ஜெக்ட்லாம் நாங்கள் கையில் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் மாற்றி வாங்கிட்டோம்னா நம்ம வேளாண் விவசாயிகளும் காப்பாற்றப்படுவார்கள், வியாபாரிகளும் காப்பாற்றப்படுவார்கள். அதுபோல் ஒரு வேடிக்கை என்னென்னா புளியங்கொட்டை இருக்குது பார்த்தீங்க, புளியில் வந்து புளியங்கொட்டை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு கேஸ். புளியை வந்து கையில் உடைக்கிறாங்க, கொஞ்சம் கொட்டை இருக்கத்தான் செய்யும், யாரும் புளியை அப்படியே சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படணும்னா எங்களை கொண்டு அமைச்சர்கள்ட்ட விடுங்க. பிளாஸ்டிக் தடைன்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லிடுறாங்கன்னா ஆட்சியில் இருக்கவங்க பூரா பிளாஸ்டிக் இருந்தால் நாடு கெட்டு போயிடும்னு. நான் சின்ன ஒரு உதாரணம் காமிக்கிறேன். இன்றைக்கி அதிகமாக நம்ம நாட்டில் உபயோகப்படுத்துறது வந்து இந்த பிளாஸ்டிக் பை தான். இது வந்து 20 மைக்ரான் தான் இதனுடைய அளவு. இது என்றைக்குமே அழியாது. ஆனால் நாட்டில் உபயோகப்படுத்துறது மல்டி லேயர்னு சொல்லுவாங்க 80%. ஆனால் மளிகை கடைக்காரர் உபயோகப்படுத்துறது 75 மைக்ரான். இது வந்து ரீப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் பாவம் சின்ன மளிகை கடைக்காரன் பூரா கேஸ், கடையில் இருக்க பூரா அழிட்டு போயிடுவாங்க. அவனுடைய கேபிட்டலே 25,000 30,000 இருக்கும். அதனால் இதை வந்து மறு ஆய்வு செய்ய மத்திய அரசை நம்ம வலியுறுத்த வேண்டும். அதுபோக அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இறக்குமதி கொள்கை. ஏற்கனவே நீங்கள் முதல்வர் இருந்தபோது 14/3/2020 அன்னை கடம்பூர் ராஜும் சண்முகநாதனும் எங்களை கூட்டிகிட்டு உங்கள்கிட்ட வந்தாங்க. மத்திய சர்க்கார் திடீர்னு பட்டாணி பருப்பு இறக்குமதியை தடை பண்ணிட்டாங்க. பட்டாணி பருப்பு வந்து நம்ம தமிழ்நாடு கேரளாவில் அதிகம் சாப்பிடக்கூடியது. இந்தியாவில் நம்ம உபயோகத்தில் 10% தான் விளையுது. அதனால் விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் அப்போ முயற்சி பண்ணீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் 2-3 வருஷம் அது தள்ளி போன பிறகு நாங்களும் விடாமல் முயற்சி எடுத்து 2023 டிசம்பரில் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் அனுமதி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனடா அண்டு ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம விரும்பி சாப்பிட்றது ஆஸ்திரேலியா கஸ்பா பட்டாணி. அதுக்கு தனி கோரிக்கை மடல் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் நம்மளுடைய எம்பிஸை விட்டு ஃபீஸ் கோயில் சாட்டை கொண்டு கொடுத்தீங்கன்னா அதை அலோவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்ம விவசாயிகளுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. அதே மாதிரி இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பற்றி சொன்னாங்க. மதுரை டு தூத்துக்குடின்னு எடுத்தால் இப்போ தூத்துக்குடி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் பார்த்தா பிரமாதமாக இருக்குது, தூத்துக்குடி ஏர்போர்ட் பார்த்தா பிரமாதமாக இருக்குது. ஆனால் மதுரை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டிஃபென்ஸ் சார்பாக நிதியமைச்சர்கிட்டையும் அந்த கோரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஏதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மதுரை டு தூத்துக்குடின்லாம் இனிமேல் கேட்க வேண்டாம். அருப்புக்கோட்டை இந்த பகுதிகளில் போட்டாலே போதும், நல்ல ஒரு தொழில் வளரும். தூத்துக்குடி நல்லா வளர்ந்துருச்சு. ஏர்போர்ட் வந்து அநேகமாக இடம் போல அக்யூசியேஷன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் போய் ரீப்ராஜெக்ட் அது வேணும் இது வேணும்னு கேட்டால் இன்னும் 2 வருஷம் தள்ளி போயிடும். இருக்கிற ப்ராஜெக்ட் படி அதை போவிட்டால் அநேகமாக 2 வருஷத்துக்குள்ளே நம்ம ஏர்போர்ட்டு கம்ப்ளீட் ஆகிரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கு வேணுங்கிற பணம் ஒதுக்குறாங்க. அதனால் ரீப்ராஜெக்ட் கேட்காம இருக்கிற ப்ராஜெக்டை நம்ம அமுல்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி இருக்கிறது நல்லது. அப்புறம் இப்போ நகர்கள் பூரா கடைகளால் நிறைய போக்குவரத்து நெரிசல் குறையுது. நீங்கள் ஒரு புது திட்டம் உங்கள் காலத்தில் கொண்டு வரலாம். ஊருக்கு வெளியே அரசுடைய நிலத்தை கொடுத்து, எப்படி நீங்கள் ஹவுசிங் போர்டு கட்டுறீங்க, ரயில்வே கட்டணத்துக்கு கொடுக்குறீங்க, ஏர்போர்ட்டுக்கு இடம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டில் கொடுக்குறீங்க, நீங்கள் இடத்த கொடுத்துருங்க. கட்டுறதுக்கு ஒரு 3ல் 1 பங்கு மானியமும் கொடுங்க. சொச்சம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா நகர்களில் இருக்கக்கூடிய மொத்த வணிகங்கள் ஊரை விட்டு வெளியே போயிடும். ஊரை விட்டு வெளியே போகும்போது நகரில் போக்குவரத்து நெரிசல் கம்ப்ளீட்டாக குறைந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் கடைசி இறுதியாக மெட்ரோ இங்கே ஒத்தக்கடை டு திருமங்கலம் போட்டிருக்காங்க. அதை மேலூர் வரைக்கும் நீடுங்க. ஏன்னா மேலூர் வந்து ஒரு விவசாய பெல்ட்டு, நிறைய வேலைக்கு வர்றவங்களும் இருக்காங்க. மேலூர் டு ஒத்தக்கடை, அதே மாதிரி செகண்ட் ஃபேஸ் போடும்போது திருப்போணம் டு நாகமலை புதுக்கோட்டை போடுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மதுரை சிட்டியுடைய போக்குவரத்து நெரிசல் முழுவதும் குறைந்துவிடும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்எஸ்எம்இ நம்முடைய கோயம்புத்தூருக்கு இணையாக நம்முடைய தென் தமிழ்நாட்டில் கப்பலூர் தொழிற்பேட்டை
அதில் எம்எஸ்எம்இக்காக தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்திருக்கிற அன்பு சகோதரர் ரகுநாதராஜா அவர்கள் கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். அடுத்த தமிழக முதல்வர் திரு எடப்பாடி அவர் உள்ளிட்ட அவைக்கு எங்களது கப்பலூர் தொழிலதிபர்கள் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கப்பலூர் தொழிற்பேட்டை தமிழகத்திலே 2வது மிகப்பெரிய தொழிற்பேட்டை சார். எங்கள் எல்லையிலிருந்து இந்த திருமங்கலம் தொகுதிக்கும் சரி, இந்த கப்பலூர் தொழிற்பேட்டைக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு சவால் கப்பலூர் சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடி மறக்கவே முடியாது. கடந்த உங்களுடைய ஆட்சியில் அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் அண்ணன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆதரவு இல்லை. கடந்த இந்த 4.5 வருடங்களாக நாங்கள் அந்த ஒரு 4-வேவை யூஸ் பண்ணாமையே அதை கடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா எங்களோட தொழிலாளர்களையும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேருக்கு மேலே நாங்கள் ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம். 550 சிறு மற்றும் குறுந்தொழில்கள் இருக்குது. இவங்களை நாங்கள் கூப்பிட்டு வர்றதும் சரி, எங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போகிறதுக்கும் சரி, அத்தியாவசியத்துக்கு அத்தனைக்குமே நாங்கள் அந்த சுங்கச்சாவடியை கடக்க வேண்டியிருக்கு. 4-வே நாங்கள் யூஸ் பண்ணால் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். 4-வே நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. இருந்தால் கூட அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை. அதை இந்த இதில் வர்ற வரியில் ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மதுரையில் கிட்டத்தட்ட கப்பலூரை ஒட்டி இப்போ எய்ம்ஸு அப்படிங்கிற மாதிரி, எய்ம்ஸு பஸ் போர்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்தால் கூட கப்பலூர் எஸ்எஸ் சப்ஸ்டேஷன், இபி சப்ஸ்டேஷன் மிக முக்கியமான ஒரு ரோல் கொடுக்குது. அதில் இன்றைக்கி இருக்கிற கனெக்ஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. ஒரு 60% தான் லோடு கொடுக்கலாம். ஆனால் 90% வரைக்கும் லோடு ஆகி ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதுக்குண்டான ஒரு ஆல்டர்னேட் கப்பலூர் தொழிற்பேட்டைக்காக ஒரு துணை மின் நிலையம் அமைக்கிறதுக்கு நீங்கள் தங்களோட ஆட்சியில் அண்ணன் உதயகுமாரோட இதிலேயே அதுக்குண்டான இடத்தையும் அதுக்குண்டான ப்ரப்போசல் எல்லாமே சேங்ஷன் ஆகிடுச்சு. பட் அந்த நிதி ஒதுக்க முடியாத ஒரு கடந்த ஒரு 4.5 வருஷமாக அதுக்கு ஒரு நிதி ஒதுக்க முடியலை. பட் இருந்தால் கூட இப்போ மத்திய அரசில் ஆர்டிஎஸ்எஸ்ங்கிற ஸ்கீமில் நிதி ஒதுக்கி ஆயிடுச்சு. இந்த ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆனால் கூட தமிழகத்திலே 40 to 50 சப்ஸ்டேஷன்ஸ் இன்னும் நிதி ஒதுக்குனதுக்கு அப்புறமும் இது பயன்பாட்டுக்கு வராமல் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணாத ஒரு சூழல் இருக்குது. மதுரையில் மட்டுமே, மதுரை மாவட்டத்தில் மட்டுமே 4 சப்ஸ்டேஷன்ஸ் இதனால் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிறதுனால ஒரு ஃபர்தராக ஒரு தொழில் ஈவன் கப்பலூரில் கூட 1 HP கூட எக்ஸ்ட்ரா வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டேஷன் எங்களுக்கு நீங்கள் வந்தவுடனே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கடுத்து உள்ளூர் திட்ட குழுமம் சார், 1971ஆம் ஆண்டு நகர் ஊரமைப்பு சட்டத்தின்படி இந்த திட்டக்குழுமம் 2021-41 வரைக்கும் உண்டான டவுன் பிளானு. அதில் ஆரம்பத்தில் 1.37% தான் டோட்டல் ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதை ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாடிஃபிகேஷனில் கூட 4.33% தான் அதாவது 54.33 சதுர கிலோமீட்டர் தான் இது பண்ணியிருக்கிறாங்க. பட் எங்களோட கோரிக்கை மினிமம் 14% இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற இன்றைக்கி ஒரு 3 தொழிற்பேட்டைகள் இருக்குது. 3 தொழிற்பேட்டைகளுமே ஃபுல்லாகிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு தொழிற்பேட்டை ஆரம்பித்தது கூட அங்கே இடம் கிடைக்கல நிறைய பேருக்கு. இப்போ அதனாலேயே நாங்கள் எங்கள் தொழிற்பேட்டை சார்பாக ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஒரு 130 ஏக்கரில் ஒரு ஆலம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுடைய அடுத்த ஆட்சியில்
ஒரு சிப்காட்டோ சிட்கோவோ ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை வந்து நீங்கள் பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த மதுரை மாநகர் வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் மதுரை வந்து ஒரு கோயில் நகரமாக தான் பார்க்குது. இந்த கோயில் நகரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பழனியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கோயில் நகரங்களுமே பெருசாக ஒரு வளர்ச்சி அடையலை. நீங்கள் உங்களோட ஆட்சியில் அடுத்த ஆட்சியில் மதுரையை வந்து ஒரு தொழில் நகரமாக ஆக்குறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். கடைசியாக மெடிசியா பிரசிடென்ட் சொன்னாங்க எம்எஸ்எம்இயை வந்து இபி வந்து நசுக்குது அப்படின்னாங்க. அது மிகப்பெரிய உண்மை. அது எல்லாரோட கோரிக்கை, தமிழக அளவில் எல்லாரோட கோரிக்கையாக இருந்தாலும் சரி, எங்களோட ஒரு சின்ன சஜஷன், அதில் எங்களுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான சலுகைகளும் கொடுக்க வேண்டாம் சார். மத்திய அரசு வந்து 100 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கிற அத்தனை இபி கனெக்ஷன்ஸுக்கும், அதாவது ஹெச்டியாக இருந்தாலும் சரி எல்டியாக இருந்தாலும் சரி அத்தனை கனெக்ஷன்களுக்கும் க்ரீன் எனர்ஜி சோர்சிங் வந்து பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் சோலார்லேயோ இல்லை விண்ட் எனர்ஜிலையோ வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. பட் அது தமிழகத்தில் வந்து ஹெச்டி இண்டஸ்ட்ரீஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை வந்து எல்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய அது உதவியாக இருக்கும். அதனால் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 16,616 யூனிட் இருக்குது. எல்டி சிடி வந்து 4,601 யூனிட் இருக்குது. எல்டி சிடி வந்து ஒரு 100 ஹெச்பிக்கு 112 to 150 ஹெச்பி 158 யூனிட் இருக்குது. ஒரு மொத்தமாக 4,759 கனெக்ஷன்ஸ் இருந்தால் கூட நாங்கள் இப்போ உங்கள் பேப்பருக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஒரு 400 யூனிட்டுக்கு, அதாவது 100 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கிற கனெக்ஷன்ஸில் ஒரு 400 யூனிட்டுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள்ஸில் கால்குலேட் பண்ணி ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் பண்ணுனா கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸ் கிடையாது. 63 கோடி ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வருமே ஒழிய லாஸ் கிடையாது. அதனால் அதுக்குண்டான என்டையர் டேட்டாவும் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நீங்கள் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு அதை பரிசீலனை பண்ணி அது எல்டிசிடி ஒரு 100 ஹெச்பிக்கும் இல்லாமல் என்டையர் எல்டிசிடிக்கும் நீங்கள் வந்து ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அரசுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாகும், எங்களுக்கும் அந்த தொழில்துறை வந்து ஒரு ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து அவசியமாக செய்வீங்கிற நம்பி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மதுரையில் பல்வேறு விவசாய சங்கங்கள் இருக்கின்றன. முல்லை பெரியாறில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆகவே அனைவரின் சார்பில் நம்முடைய ராமன் லட்சுமணன் அவர்கள் ரத்தின சுருக்கமாக கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கிறோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை எம்பதியில் இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற ஒரு எழுச்சி பயணத்தை தொடங்கியிருக்கிற தமிழகத்தினுடைய 2016 2021 வரை மக்களாட்சி நடத்தி தமிழக மக்களெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்த அந்த காலம் 5 ஆண்டுகள். ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டுகள் இன்றைக்கு தமிழக மக்கள், விவசாயிகள், ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு இரத்த கண்ணீர் வடிக்கிற ஒரு அவல நிலை. இன்னைக்கு எழுச்சி தமிழர் அண்ணன் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் 2026 நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா எழுச்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களே, உங்களுக்கு தமிழகத்தினுடைய அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில், எங்களுடைய தலைவர் PR பாண்டியன் அவர்கள் சார்பிலும், ஒட்டுமொத்த மக்களின் சார்பிலும் உங்களுக்கு நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெறுகிற இந்த எழுச்சி பயணத்தின் மூலமாக இன்றைக்கு நாட்டுக்கு பல்வேறு வகையிலே வளர்ச்சி பெறுகின்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் ஒரு கருத்து ஆராய்வு நடத்தி இந்த பயணத்திலும் இன்றைக்கு எங்களெல்லாம் விவசாயிகளை இன்றைக்கு அழைத்திருக்கிற இந்த இனிய நிகழ்வில் எங்களுடைய இந்த நிகழ்வுகளெல்லாம் நடத்துவதற்கு எங்களை அழைத்திருக்கிற முப்பரத்துறையுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன், மதுரை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் RPR அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு தொடர்ந்து மும்மூர்த்திகளாக இருந்து இந்த இயக்கத்தையும் இந்த மக்களையும் நல்வழிப்படுத்தி வருகிற இந்த மதுரை மாநகரத்தினுடைய
மாநகர கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் கூட்டுறவுத்துறையுடைய அமைச்சரும் மரியாதைக்குரிய அண்ணன் செல்லூரார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகின்றிருக்கிற முன்னாள் அமைச்சர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு நான் முதற்க நன்றியை உரித்தாக்க விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே 8 கோடி தமிழர்களுக்கு உணவு படைக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை செய்யக்கூடிய வேளாண் பெருமக்கள் இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளும் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் விரோத சர்க்கார் இன்றைக்கு விவசாயிகளை பல்வேறு வகையிலே சொல்லாத துயரத்துக்கு தள்ளப்பட்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாக 2021 நாங்கள் விவசாயிகளுக்கு வந்தால் கட்டாய விலையை கொடுத்து விவசாயிகளை காப்போம், தனி பட்ஜெட்டை அறிவிப்போம், விவசாயிகளை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். வெறும் அறிவிப்பாக கொடுத்து காகித பட்ஜெட்டாக ஆண்டுக்கு ஒரு முறை என்னையும் அழைத்து அந்த பட்ஜெட் அறிக்கைகளை சேர்த்தார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வைத்து திருநெல்வேலியில் இந்த ஆண்டு இறுதியாக இந்த ஆட்சி முடிய போகிறது. நான் அங்கே பேசினேன். நேரு அவர்களுடைய தலைமையில் சபாநாயகர் ஒரு 30 IAS அதிகாரிகள் 13 ஆட்சித் தலைவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இதுவரைக்கும் வேளாண் பெருமக்கள் சொல்லாத துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். மூத்த அமைச்சர் நேரு அவர்களை நான் உங்களை கேட்கிறேன், இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கோரிக்கைகளை எங்களை கருத்து கேட்கிறீர்களே தவிர அது ஏதோ அறிவிப்பு வந்திருக்கிறதா இல்லை என்று கடுமையாக மேடையிலே தலைமைச் செயலாளரை என்னை தடுத்து இதெல்லாம் அது கொஞ்சம் மென்மையாக பேசுங்க என்று சொன்னார்கள். நான் விவசாயிகளுடைய வேதனை, அங்கே மக்கள் படுகிற துயரத்தை நான் கடுமையாக பேசினேன். ஆனால் அங்கு வந்திருக்கிற பிரதிநிதிக்கு சொன்ன கருத்தெல்லாம் ஏதோ அங்கு ஒன்று இங்கு ஒன்றும், ஆனால் வெறும் காகித அறிவிப்பாக இருந்ததை தவிர நடைமுறைப்படுத்தவில்லை. மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருந்த காலம் 2016 புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய அந்த 2வது முறை 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு 4.5 ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு செய்திருக்கிற பல திட்டங்களை நினைத்தால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய விவசாயிகள் எப்ப விவசாயிகளுடைய முதல்வராக வருவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கு தமிழ்நாடு 8 திசை நோக்கி விவசாயிகள் உங்களை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் 2000 கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு அவர்கள் நாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் இல்லை என்ற நாட்டில் அத்தனை உயிரினங்களும் வாழ முடியாது. ஆனால் அந்த பெருமக்களுடைய கண்ணீரை பார்த்து அவர் விவசாயம் இருந்த காரணத்தினால் 2000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து அன்றைக்கு விவசாயிகளை பாதுகாத்தார்கள். இன்றைக்கும் நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, 2026 தாங்கள்தான் முதல்வர். தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். விவசாயிகள் வந்தது எங்கு பார்த்தாலும் மூளைக்கு பல்வேறு கூட்டங்களை போட்டு எடப்பாடியார் தான் வருவார் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, நான் கேட்கிறோம், தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வாழ்வாதாரமாக வழங்கி வருகிற முல்லை பெரியாறு அணையை அன்றைய முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு கேரள அரசு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் டெல்லி சுப்ரீம் கோர்ட் சென்று வழக்கு தொடுத்து கேரளா அந்த முல்லை பெரியாரை 152 அடியை ஏற்ற வேண்டும் என்று அவர் கடுமையாக போராடி 142 அடியை தேக்கிக் கொள்ளலாம். பிறகு அங்க பேபி அணையை பலப்படுத்தி 152 அடியை ஏற்றிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு உத்தரவை பெற்று வந்தார்கள். அம்மா கொண்டு வந்த அந்த உத்தரவுக்கு பிறகு 4.5 ஆண்டு காலம் தொடர்ந்து முல்லை பெரியாறில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சண்டாளர்கள் வந்தார்கள். இன்றைக்கு தண்ணியை பெறுவதற்கு நாங்கள் போராடி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் RB உதயகுமார் அவர்களும், மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் முன்னாள் அமைச்சர் செல்லூராஜ் அவர்களும், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்லப்பா அவர்களும் தொடர்ந்து போராடிதான் இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் தண்ணியை பெறுகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அந்த நிலையெல்லாம் அம்மா வாங்கி கொடுத்திருக்கிற அந்த உத்தரவை முல்லை பெரியாறு அணையை தாங்கள் ஆட்சிக்கு 2020 வந்ததற்கு பிறகு அதை முழுமையாக அமல்படுத்தி இந்த தென் மாவட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்து இன்றைக்கு உணவு
துறையிலே அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த உணவுத்துறை என்ன செய்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனம் என்சிஎஃப் என்ற ஒரு நிறுவனத்திற்கு நெல் கொள்முதல் பிரைவேட் நிறுவனத்திற்காக ஒப்படைத்திருக்கிறார். செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நடைமுறை கொண்டு வர மாதிரி பண்ணுங்க. இப்ப 15 மாவட்டங்கள்ல நெல் கொள்முதல் நீங்க பணமே கொடுக்காம இருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தணும் மரியாதைக்குரிய நம்மளுடைய எடப்பாடி அவர்களை கேட்டுக்கிறோம். நாங்கள் மெமரண்டமா கொடுக்கிறோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவோம். நன்றி, வணக்கம். நீங்கள் அழைக்கிற போது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சருடைய கவனத்துக்கு மட்டும் என்று சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேர் எங்களை பிரைஸ் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. அதே போல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாரும் கருத்து சொல்ல வேண்டாம். நாங்கள் அதை கவனமாக, ஏன்னால் இது நான் பொலிட்டிக்கல் இது தான் அப்படின்றதில் தெளிவாக தான் எங்கள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் வழிகாட்டு கொடுத்துருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஓட்டல் சங்கத்தின் சார்பில் டெம்பிள் சிட்டி குமார் அவர்கள் நேரடியாக வருங்கால முதலமைச்சர் பெயரை சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். ஹலோ, சிங்கத் தமிழர்களால் சங்கத்தொட்டிலே தங்கத் தமிழ் வளர்த்த சிங்கார மாமதுரையிலே இன்றைய தினம் மதுரை மாவட்ட அனைத்து சங்க பிரதிகளுடன் கலந்துரையாடலை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களே, மேலும் நாங்கள் இன்றைக்கி ஹோட்டல் பாதுகாப்பாக நிம்மதியாக நடத்துவதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு அரண்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் அவர்களே, அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களே, பெருநகர் மாவட்ட செயலாளர் எங்கள் லாம்பு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே, மேலும் இங்கே வருகை புரியக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் என்ற முறையிலும் மதுரை மண்டல ஹோட்டல் சங்க தலைவர் என்ற முறையிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் ஹோட்டலுக்கு என்னென்ன பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் எல்லா ஹோட்டல்காரங்களும் நிம்மதியாக வியாபாரம் பண்ணோம். அனைத்து ஹோட்டல்காரங்களும் நிம்மதியாக வியாபாரம் பண்ணோம். இன்றைக்கி ஹைகோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்லேயே சொல்லிட்டாங்க 24 மணி நேரமும் கடை வச்சுக்கலாம். மக்கள் பசிக்கு வர்றவங்க எந்த நிமிஷம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பயங்கரமான ஒரு 11 மணி ஆயிடுச்சுனாலே கடை அடைங்கன்னு சொல்லி காவல்துறை கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சம்மந்தமாக நாங்களும் பல முறை புகார் தெரிவிச்சிட்டோம். ஆனால் எல்லாம் ஹைகோர்ட்டை சொல்ல சொல்லுங்கள், ஏசிக்கிட்ட சொல்ல சொல்லுங்கன்றாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் யார்கிட்ட போய் நம்ம முறையிடுறதுனே தெரியல. ஏன்னா சட்டமே இருக்குது, 24 மணி நேரம் கடை வச்சுக்கலாம், எந்த நேரம் ஒரு ஜனநாயக மக்கள் குடிமக்கள் எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது உண்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீடியாவும் கூடி போச்சு. வேணும்னா சாப்பிட்டுட்டு அதை போட்டுட்டு பள்ளியை போட்டுட்டு புகார் கொடுத்து அது கிடக்குது பள்ளி கிடக்குது அப்படின்னு சொன்னோடனே மீடியாவும் ஏதோ திருநெல்வேலி அல்வா 1 கிலோ கொடுத்த மாதிரி அப்படியே லாவை கொண்டு ஃபோட்டோ எடுத்து அனைத்து கடைகளையும் விளம்பரப்படுத்தி இந்த மாதிரி கடைகளுடைய பெயரை கெடுத்து இந்த வியாபாரத்தையும் கெடுக்கிறாங்க. இது என்ன ஏதுன்னு கேமராவில் பார்க்கணும். கேமராவில் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஏற்கனவே ஏதோ கொண்டு உள்ளே கலந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டல்காரங்களாம் ஏமாத்துறாங்க. அதே மாதிரி பணம் கேட்டு மிரட்டுறது. எல்லா ஹோட்டல்காரங்கிட்டைங்க இது கிடந்தது நாங்கள் உங்களுக்கு மீடியாவில் கொடுத்துருவோம், பணம் கொடுங்க. மீடியாக்காரங்க இது நான் போட வேணாம்னா பணம் கொடுங்க. இதே மாதிரி தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. முதலாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம பிரச்சனை பண்ணான்னு ஹோட்டல்காரங்க தான் அடித்து அனுப்புவோம். ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஹோட்டல் ஓனர் தான் வெட்டுறாங்க, குத்துறாங்க. டெய்லி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு டெய்லி நியூஸே ஒரு நாளைக்கு ஒரு நியூஸாக வருது, ஹோட்டல் ஓனருக்கு வெட்டு கத்தி குத்து. இந்த மாதிரியான நிலைமைகள் நீங்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இரண்டாவது மூலமாக தமிழ்நாடு அனைத்து விளையாட்டு வீரர்கள் சங்க தலைவராக இருக்கிறேன். இன்னைக்கு ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் 2% 3% உணவு ஒதுக்கீடு கொடுத்தீங்க அந்த விளையாட்டு வீரர்களுக்கு. அதை வச்சு நிறைய பேர் பயனடைந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அனைத்து விளையாட்டு சங்க சார்பாக மதுரையில் நகரில் நடுவில் இருக்குது என்எஸ் நகர் ஒரு ஹாக்கி ஸ்டேடியம்.
நிறைய இடம் இருக்குது. அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சர்வதேச விளையாட்டு போட்டிகள் விளையாடுற மாதிரி அந்த ஹாக்கி மைதானத்தை விரிவுபடுத்தி கொடுத்தோம். மதுரை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக மாமதுரையர் இயக்கத்தின் துணைத் தலைவர். மாமதுரையர் இயக்கம் என்பது மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி இந்த 6 டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் மதுரையில் பிறந்தவங்க, மதுரையில் வளர்ந்துட்டோம், மதுரையில் தொழில் பண்ணிட்டோம், மதுரைக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளவங்க மாமதுரையர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் மதுரையுடைய வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்கள் தீட்டியிருக்கிறோம். அதற்கு மனுவாக அதையும் உங்களிடம் கொடுத்துருக்கிறோம். எனவே வருகின்ற 2026 எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐ மிஸ்டர் நாகராஜ் அவர்கள் ரத்தன சுருக்கமாக ஆர்கனைஸ்டு செக்டார் சார்பில் தெரிவிக்க வேண்டும். தேங்க்யூ சார். மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் சிஐஐ சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சிஐஐலேருந்து மதுரையில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியா லெவலில் உள்ள ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், கன்சல்டிங் ஆர்கனைசேஷனை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ரிப்போர்ட்டை உங்ககிட்ட நாங்கள் இப்போ சப்மிட் பண்ணுறோம். இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட்ஸை மட்டும் ஒரு 1 மினிட்டில் சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ன பண்ணணும், மதுரையில் அப்போ என்னென்ன திறமைகள் இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குது, அதை நம்ம கவர்மெண்ட் உதவியுடன் எப்படி டேப் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடாக கிளஸ்டர்ஸ் மதுரையில் ஃபார்ம் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மதுரை திண்டுக்கல் காரிடாரில் ரப்பர் அண்ட் அலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த கிளஸ்டரை நம்ம எப்படி வளர்ச்சி பண்ணலாம் மேலும் அப்படிங்கிறத ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க. மதுரை திருச்சியில் ஐடிஎஸ் கம்பெனிஸ் ரிலேட்டட் கிளஸ்டர் எப்படி டெவலப் பண்ணலாம். மதுரையில் ஏற்கனவே ஹச்சிஎல், ஹனிவல், அபராஜிதாங்கிற மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. இது போக மோர் தேன் 153 மிட் சைஸ் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்காங்க. அந்த வளர்ச்சிக்கு எப்படி நம்ம பண்ணலாங்கிறத ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவாகவும், மதுரை கன்னியாகுமரி ரோட் காரிடாரில் ஃபுட் அண்ட் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் காரிடாராகவும், மதுரை டூட்டுக்குரேன் ஏற்கனவே டூட்டுக்குரேன் நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் நடந்துகிட்ருக்கு. அதில் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக வேறு எப்படி காரிடாராக ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதும் ஒரு பாயிண்ட்டாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். மதுரை தேனியை டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸாக எப்படி ஹைலைட் பண்ணலாங்கிறதும் ஒரு ஃபோக்கஸ் ஏரியாவை பண்ணியிருக்கோம். இந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் என்ன மேஜராக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டை அப்படின்னா, நம்ம எக்ஸிஸ்டிங் மதுரை, நம்மக்கிட்ட இருக்கிற டூரிசம் சார்ந்ததாகவும் டெம்பிளை சார்ந்ததாகவும் கல்ச்சுரலி ஸ்ட்ராங்கான ஒரு சிட்டியாக நம்மக்கிட்ட இருக்குது. புது மதுரைங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு அந்த புது மதுரை மதுரையிலேருந்து நொய்டா ஒரு 30 to 60 கிலோமீட்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற மாதிரி மொய்டா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோக்கஸில் நம்ம எப்படி நம்ம அவுட்டர் ரிங் ரோடை ஃபோக்கஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு மேஜர் ரிப்போர்ட்டாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதை உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறோம். இதில் 2 ஹைலைட் ஒன்று, உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இந்த ரிப்போர்ட்டோட மெரிட்ஸை கன்சிடர் பண்ணி இன்க்ளூட் பண்ணினீங்கன்னா மதுரையோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு ரெக்வெஸ்ட்டு. ரெண்டாவது மல்டிபிள் ரெக்வெஸ்ட்டாக பல வருஷமாக பிளேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, மதுரையோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி லெவல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி மொய்டாங்கிற ஃபோக்கஸை பண்ணினோம் அப்படின்னா மதுரையோட டெவலப்மெண்ட் வேகமாக நடக்கும்ங்கிறதும் ஒரு ரெக்வெஸ்ட் அவங்கள்ட்ட பிளேஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சார். நேரத்தின் அருமை கருதி இன்னும் 2 வரியில் எப்படி திருவள்ளுவர் ஐயன் சொன்னாரோ அது மாதிரி நீங்கள் சொன்னால் எல்லோருக்கும் நன்றாக, ஏன்னா எல்லோரும் பல படிகளை ஒதுக்கி வைத்து வந்திருக்கிறீர்கள். நிறைவாக நம்முடைய வருங்கால முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு பல்வேறு மகிழ்ச்சிகரமான உங்களுடைய அந்த ஒவ்வொன்றும் குறிப்பெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் நிறைய சங்கங்கள், 87 சங்கங்கள் இருக்கிறது. அது 1-2 சங்கங்களோடு நாம் நிறைவு செய்யலாம். நம்முடைய வெற்றலை பாக்கு, நவதானியம், பலசரக்கு எஸ்கே மோகன் அவர்கள் ரத்தன சுருக்கமாக இருக்காங்களா? சரி, நிறைவாக நம்முடைய நீங்கள் சொல்லுங்கள். மைக்கு மதுரை ஆயில் அண்ட் சீட்ஸ். கிருஷ்ணமூர்த்தி, செக்ரட்டரி, மதுரை ஆயில் அண்ட் ஆயில் சீட்ஸ் அசோசியேஷன். அன்னை முகத்தில் அவ்வளோ சிரிப்பு, நான் பேச ஆரம்பித்த உடனே கலகலப்பு. என புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் முழு வெற்றி பெற உள்ளன்போடு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ ஒரு சேம்பர் பிரசிடென்ட் சொல்லும்போது மதுரையில் தொழில் முதலீடு மாநாடு நடத்தும் போது நம்ம அண்ணன் எடப்பாடியார் முகத்தில் ஒரு புன்சிரிப்பை பார்த்தேன்.
புன்னகைக்கு முகம் பொன்னகைக்கு சமம்னு தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மாதிரி அண்ணனுடைய சிரிப்பு. ஒரு 2 இதில் மட்டும் நான் முடிச்சேன் சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக. தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில் வரக்கூடிய இன்னல்களை பற்றி நம்ம ஜெயபிரசனாச்சி சொன்னாங்க. அண்ணனுக்கும் தெரியும், உதயகுமார் அண்ணனுக்கு. நான் அப்போ மதுரை மாவட்டத்தில் நிறைய இஷ்யூ கோவிட் நேரத்தில் இருக்கும்போது அண்ணன் பல பிரச்சனைகளை எங்களோட உடன் இருந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக தீர்த்து கொடுத்தாங்க. சமையல் என்ன லூஸ் விற்பனையில் பிரச்சனை இருந்தது. உங்களுக்கு அப்போ கடிதம் அனுப்பியிருந்தோம். ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் தான் இருந்தாங்க, கமிஷனராகவும் இருந்தாங்க ஃபுட் சேஃப்டிக்கு. இமிடியேட்டாக உடனடியாக அதை சமையல் எண்ணெய் லூஸ் விற்பனைக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்புறம் மதுரை மாவட்ட நியமன அலுவலரால் ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டே அந்நியரானதுனால விற்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த தடை முழுமையாக நீங்கியது. நாங்கள் அந்த வழக்கில் ஒரு இம்ப்ளீடட் ஆனோம், நியாயத்தை சொன்னோம், வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. உங்கள் ஆட்சியில் அது சமையல் எண்ணெய் லூசில் விற்க அனுமதிக்க வேண்டும்ங்கிறத கேட்டுக்கிறேன். அடுத்தது, நீங்கள் வேளாண் துறையில் அங்கிருந்து வந்த குடும்பத்தினால இந்த மார்க்கெட் கமிட்டி செஸ் யாராலையும் முடிக்க முடியாமல் இருக்கு பல ஆண்டுகளாக. இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வேளாண், அதாவது மார்க்கெட் கமிட்டிக்குள்ள நடக்கிற கூடிய வணிகத்துக்கு மட்டும் அந்த 1% சந்தை கட்டணம் வசூலித்து மார்க்கெட் கமிட்டிக்கு வெளியே நடக்கக்கூடிய வணிகத்துக்கு அந்த 1% செஸ் வசூல் பண்ணாம இருந்தாங்கன்னா அது எலெக்ஷன்ல நிறைய எதிரொலிக்கும். அதை தயவு செய்து மேனிஃபெஸ்டோல சேர்க்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கிறேன். உங்க போர்ப்பட தளபதிகள் அனைவருமே இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து நான் என் சங்கத்தின் சார்பாக உடல் நலம், உயிர் நலம், அருள் நலம், குலதெய்வ நலம், செல்வாக்கோடு பெற்று நீரோடி பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பல கோடி 100,000 வாழ்க என உள்ளன்போடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பேப்பர் டீலர்ஸ் அசோசியேஷன் சார்பில் அண்ணன் அழகண்ணன் அவர்கள் ரத்தன சுருக்கமாக நீண்ட அனுபவம் பெற்றவர், சுருக்கமாக சொல்லுமாறு நான் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கம். நாங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுறோம் ஐயா. பேப்பர்லேருந்து முன்னாடி சிஎஸ்டி 12, 18 இருந்துச்சு. இப்போ சிஎஸ்டி 5 போகிறோம்னு சொல்கிறாங்க. அதில் வித்தியாசம் இல்லாமல் 5% ஆகிட்டால் நல்லது, இல்லைன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. முன்னாடி பேப்பருக்கு 12, அதே பிரிண்ட் பண்ணதுக்கு 18 இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறோம். அது 5% ஆகுனா பெரிய உதவியாக இருக்கும். ரெண்டாவது அவங்க இதில் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி சார்ஜ்னால எங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியெலாம் ரொம்ப பாதிக்குது. மதுரை தான் முன்னாடி நோட்புக் மேனுஃபேக்சரிங் இல்லை, தமிழ்நாட்டுக்கே பெருசு. கேரளா ஃபுல்லாக இங்கேருந்து தான் போகும். இப்போ இந்த ஐடிசி இந்த மாதிரி பெரிய கார்பரேட் கம்பெனி வந்ததுனால அந்த தொழில் ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால் அந்த தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமே தயவுசெய்து செஞ்சால் நல்லது. ரெண்டாவது, பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து பெரிய மில் பூராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சைனாவிலேருந்து இம்போர்ட் நிறைய வருது, இந்தோனேஷியாவிலேருந்து நிறைய இம்போர்ட் வருது. அந்த இம்போர்ட்டை கட் பண்ணால் நல்லது. மில்லேருந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஹெவியாக வருது, மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால ஹெவியாக வரதுனால இங்கே எல்லா மில்லுமே நடத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அது நீங்கள் கொஞ்சம் சென்ட்ரலில் சொல்லி இம்போர்ட் பண்ணுறதை கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்தோனேஷியா ப்ளஸ் சைனா. இந்த அவையில் என்னென்ன வாய்ப்பளித்த நன்றி தெரிவித்து நன்றி. வணக்கம். தமிழ்நாடு பெட்ரோல் டீலர்ஸ் அசோசியேஷன் செல்வம் அவர்கள் ரத்தன சுருக்கமாக எங்கள் அண்ணன் செல்வம் எப்பயும் பேசுவார், இப்பயும் பேசுவார்னு நினைக்கிறோம். வருங்கால முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எங்களை பேச அழைத்ததற்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை எங்களோடு சேர்ந்து செய்வதற்கு அனைத்து முயற்சி எடுத்ததுக்காக நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். தமிழ்நாடு தொழில்வகை சங்கத்தின் சார்பாக எங்கள் தலைவர் சொல்வதில் சிலர் தான் விடுபட்டு போச்சு. அதை சொல்கிறக்காக தான் என்னுடைய அசோசியேஷன்லேருந்து நான் பேசுகிறேன், வைஸ் பிரசிடண்டாக இருக்கேன். ஒன்று யாருமே இன்றைக்கி நம்ம பேசலை. இந்த அரசு வந்த பிறகு நமக்கு அபரீதமாக வரி, சொத்து வரியை கூட்டினாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் 6% கூட்டுவதாக சொல்கிறார்கள், கூட்டிக் கொண்டிருக்காங்க. அதை கண்டிப்பாக வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் மின் கட்டணமும் அதே போல் அபரீதம். இந்த ரகுநாத ராஜா எங்கள் எஸ்டேட்டில், சிட்கோ எஸ்டேட்டில் 25,000 பேருக்கு வேலை கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் நஞ்சிக்கிட்டு இருக்கு. சம்பந்தம் இல்லாமல் ஏற்றி பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அபரீதமான மின் கட்டணம்.
நிலை வருடம் வருடம் அதுலேயும் 6% கூட்டுறோம். அதுவும் எடப்பாடி அவர்கள் வந்த உடனே கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக மதுரை மாநகரத்தில் சிரமங்கள் என்னென்னா, அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க கடைகள்லாம் ஆக்சுவலாக ஒன்றுமே செய்ய முடியல. அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்குது. ரொம்ப ஆண்டுகளாக வியாபாரம் பண்ணுறாங்க. வயசானவங்க இட்லியெல்லாம் சுட்டு விற்கிறாங்க. நடைபாதை வியாபாரிகளை சொல்கிறேன். அவங்களுக்காக மதுரை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் தாங்கள் ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா வெளிநாடுகள்லாம் இருக்குது. அது மாதிரி அங்கே போய் அதை யூஸ் பண்ணுவாங்க கேட்டு என்னுடைய தொழில் சம்பந்தமாக 2 நிகழ்வு. ஒன்று, எத்தனால் E20 நேற்று பூரா சுப்ரீம் கோர்ட்டு கூட வந்து டிஸ்மிஸ் ஆயிருக்கு. அந்த E20 20% எத்தனால் சேர்க்கறதுனால இன்ஜின்ஸ்லாம் டேமேஜ் ஆகுது. அது இப்போ தெரியாது, 3-4 வருடங்கள் கழித்து தெரியும். அதனால பெட்ரோல் பங்க் டீலர் ஆகி நாங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்டாக இருக்கேன். அதில் வந்து பெட்ரோலுக்கு பழைய மாதிரி, அதாவது வியாபாரி வந்து அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். அவங்க கேட்கறத நாங்கள் கொடுக்கணும். அதனால ஆர்டினரி பெட்ரோலும் கொடுக்கணும். அது மாதிரி பயோடீசல்னு 10% டீசல்ஸில் சேர்த்து கொடுக்குறாங்க. அதுலேயும் சிரமம் வரும். அதையும் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி, அது மாதிரி ஜிஎஸ்டியில் கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் கொண்டு வந்திருக்குது. இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டான்சிஸ் தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில் அருமை சகோதரர் சம்பத் அண்ணன் அவர்கள் கருத்து சொல்லுங்கள். முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்க இண்டஸ்ட்ரி வந்து 5% குறைவான இண்டஸ்ட்ரி தான் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. மற்ற 95% இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வெளியே தான் இருக்குது. அதனால் நிறையா ப்ராப்ளம் வருது. அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று சிட்கோ நிறையா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் எஸ்டேட்டை ஊக்குவிக்கணும். இப்போ ப்ரைவேட் எஸ்டேட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அது பெரிய அளவில் டெவலப் ஆகலை. அதுக்கு காரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 50% கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 50%னா அந்த லேண்ட் காஸ்ட்டு கூடிடுது. லேண்ட் காஸ்ட்டு கூடினதுனால அது வயபிளாக இல்லை அந்த இண்டஸ்ட்ரி புதுசாக ஆரம்பிக்கிற எஸ்டேட்டு. அது போக ரொம்ப டைம் ஆகுது. இப்போ மெடிசியாவிலேருந்தே ஒரு எஸ்டேட்டு ட்ரை பண்ணோம், 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் முடிக்க முடியல. அதனால் லேண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டில் டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அது போக சோலாருக்கு வந்து மிஷினரிக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியில் மிஷினரி வாங்கினா 25% சப்சிடி இருக்குது. அதே மாதிரி சோலார் இன்ஸ்டால் பண்ணாலும் 25% சப்சிடி கொடுத்தீங்கன்னா சோலார் நிறையா பேர் சோலார் போவாங்க. அதே மாதிரி வீடுகளில் சோலார் போட்டாங்கன்னா செட் ஆஃப் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோமோ அதில் பேலன்ஸை மட்டும் கட்டினா போதும். பட் இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி இல்லை, குறிப்பாக எல்டி சர்வீஸுக்கு அந்த மாதிரி இல்லை. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து பவர் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான காஸ்ட்டு. அது கம்மியாக இருந்தால் தான் ப்ராடக்ட் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ப்ராடக்ட் காஸ்ட் கம்மியாக இருந்தால் தான் மற்ற மாநிலங்களோட போட்டி போட முடியும், இன்டர்நேஷ்னலாகவும் போட்டி போட முடியும். அதுபோக சிங்கிள் விண்டோங்கிறது ரொம்ப அருமையான திட்டம். பட் இப்போ கவர்மெண்ட் நடைமுறையில் அது வந்து சரியாக நடைமுறைப்படுத்தலை. அதுக்கு காரணம் தனித்தனியாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி போர்ட்டல் இருக்குது. அதனால் அது அந்தந்த போர்ட்டல் மூலியமாக தான் நம்ம உள்ளே போக வேண்டியது இருக்குது. சிங்கிள் விண்டோவில் எல்லா போர்ட்டலையும் இணைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இபியில் ஃபிக்ஸட் சார்ஜை பொறுத்த மட்டும் ஆரம்பிக்கிற இண்டஸ்ட்ரி எடுத்த உடனே பிரேக் ஈவன் வரமாட்டாங்க. 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அந்த பீரியடில் டோட்டலாக அவங்க ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டினாங்கன்னா அது வயபிளாக இருக்காது. அதுக்கும் கன்சிடர் பண்ணணும். வாய்ப்புக்கு நன்றி. அரசு பதவியில் இருந்தாலும் அன்பான அழைப்பை ஏற்று வருங்கால முதலமைச்சர் நம்பிக்கை வைத்திருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் அண்ணன் ரத்தினவேல் அவர்கள் நிறைவாக ஒரு கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். ஏன்னால் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் அவர்கள் கருத்துக்களை உங்களோட பகிர்வு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் வாங்கிக்கிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் உயர் திரு எடப்பாடியார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, குறிப்பாக நம்முடைய மதுரை மாவட்டத்தை சார்ந்த உயர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களே, திரு செல்லூரார் அவர்களே, கழக முன்னோடிகளே, பெரும் திரளாக விருந்திருக்கக்கூடிய பல்வேறு வர்த்தக சங்க பிரதிநிதிகளே, வேளாண் சங்க பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அக்ரி மற்றும் அனைத்து தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பாக
இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒரு சில வார்த்தைகளை இந்த அவையிலே தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் இங்கே தலைப்பை பார்த்தேன். மதுரை மாவட்ட அனைத்து சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பாண்டிய நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். நான் அவருக்கு சொல்லுவது, மதுரை மாவட்டம் எங்கே பின்தங்கி விடுமோ என்ற ஒரு அச்ச உணர்விலே நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். தொழில்துறையிலே நாம் முன்னேறவில்லை என்று திரும்ப திரும்ப நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய தொழில்துறையிலே முன்னேறுவது என்பது ஒரே நாளிலே நடந்துவிடப் போவதில்லை. இன்று தமிழகத்தினுடைய வடக்கு மேற்கு மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது, சொல்லப்போனால் தெற்கு மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுதும் கூட மதுரை மாவட்டம் பின்தங்கி இருக்கிறது என்பது உண்மை. இதற்கு ஒரு விடுவுகாலம் வர வேண்டும் என்பதற்காக மதுரையில் இருக்கக்கூடிய CII, இப்பொழுது நண்பர் நாகராஜன் அவர்களோடு பேசினார்கள், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, தொழில் கூட்டமைப்பு, இந்திய தொழில் கூட்டமைப்பு, அவர்கள் அனைத்து இந்திய அளவிலே எல்லா முக்கிய நகரங்களிலும் மாவட்டங்களிலும் கிளைகள் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு முடிவு செய்தோம், மதுரையில் இருக்கக்கூடிய முக்கிய சங்கங்கள் எல்லாம் இணைந்து CII தலைமையிலே ஒரே குரலாக, அதாவது மதுரைக்கு வேண்டியதை, மதுரை மாவட்டத்திற்கு வேண்டியதை ஒரே குரலாக சொல்லுவது என்று யுனைடெட் வாய்ஸ் ஆஃப் மதுரை, மதுரையின் ஒருமித்த குரல் என்ற முறையில் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து பல்வேறு சங்கங்கள் அதில் இணைந்து அதில் இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே கட்டமைப்புகள் வந்தால்தான் தொழில்துறை முன்னேற முடியும். கட்டமைப்புகள் இல்லாவிட்டால் இன்று தொழில்துறை முன்னேற முடியாது. இன்று தூத்துக்குடி வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் அங்கே ஹார்பர் இருக்கிறது. இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டையும் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதுரையிலே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்தார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், மதுரை மாவட்டத்தினுடைய சக்தி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தொழில்துறை வளர்ச்சி ஓரளவுக்கு இருந்தாலும் கூட நம்மை பொறுத்தவரையில் அந்த தொழில்துறையிலேயே உணவு 18 தொழில்துறையும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது இரண்டும் போக சுற்றுலாத்துறை நம்முடைய ஒரு பெரிய சக்தி. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, பல்வேறு கோவில்கள் இங்கே இருக்கின்றன. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு போக முடியும், மதுரையிலிருந்து கொடைக்கானல் கன்னியாகுமரிக்கு போக முடியும். ஆகவே மதுரை ஒரு டூரிசம் சென்டர் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஓன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி டூரிசத்தை வைத்தே அவர்கள் பிரபலமாக வருகிறார்கள். ஏன் டூரிசத்தை நாம் முன்னெடுத்து மதுரை மாவட்டத்தை முன்னுக்கு கொண்டு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த முறையிலே தான் நாங்கள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி எடுக்கின்ற பொழுது மதுரை விமான நிலையம், இப்போ நான் மதுரை விமான நிலையத்தில் பணம் செலவழிக்கிற எதையுமே நான் சொல்ல போகிறதில்லை. மதுரை விமான நிலையம் சிலவற்றை இழந்து விட்டது. காரணம் என்னென்னா, மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இல்லை. இது பல பேருக்கு தெரியாது. மதுரை ஒரு கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் தான். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு அடுத்த ரேங்க். மதுரையிலிருந்து வெளிநாடுகளுக்கு போகிறோம், ஆனால் இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இல்லை. இந்தியாவில் மொத்தம் 12 சுங்க ஏர்போர்ட், கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் இருக்குது. இந்த 12 ஏர்போர்ட்டில் சிங்கப்பூர் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 12 ஏர்போர்ட்டில் முதல் நிலையில் 3 கண்ட்ரிக்கு மட்டுமே தொடர்பு வைத்து அதிக அளவில் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸை கையாண்ட ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கோம். இந்த சிங்கப்பூர் ஃப்ளைட்டு முழு அளவில் போய்கிட்டு இருக்கும் பொழுது எந்த காரணமும் இல்லாமல் விமானம் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக இந்த விமானத்தை எடுத்து வேறு பக்கம் கொண்டு போயிட்டாங்க. மதுரையில் ப்ராப்ளம், அதாவது இந்தியாவில் ப்ராப்ளம் என்னென்னா விமானங்கள் அதிகமாக இல்லை, ஏர்கிராஃப்ட்ஸே இல்லை. அதனால் இங்கேருந்து அங்கேருந்து மாற்றுறாங்க. இப்போ நம்ம 2வது ரேங்கில் இருக்கோம். நான் முன்னாள் முதலமைச்சரை சொல்லிக்கிறேன், நீங்கள் எய்ம்ஸ் மதுரைக்கு பெற்றுத் தருகின்ற பொழுது மதுரைக்கு அதற்கான தகுதி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பெற்று தந்தீர்கள். நம்ம ஒன்றும் ரெக்கமெண்டேஷன்ஸில் வாங்கலை. மதுரை இஸ் என்டைட்டில்டு டு கெட் அன் எய்ம்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் இருந்தது. இப்போ மதுரை ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகிறதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறோம் கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டில்.
ஏன் அதை நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்விக்கு பதிலே இல்லை. இதில் வேடிக்கை என்னென்னா, நம்ம இவ்வளவு பேரை ஹேண்டில் பண்ணுறோம், சில ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே இன்டர்நேஷ்னலுங்கிறாங்க. என்ன பாலிசின்னு புரியலை. சம் ஆஃப் த ஏர்போர்ட்ஸ் வந்து தே டிக்ளேர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ட். ஆனால் நம்ம 1950-60 நம்ம ஆரம்பித்த ஏர்போர்ட்டு இவ்வளவு சிறப்பாக செயல்படுது, நம்மளை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி ப்ரொமோட் பண்ணால் நிறைய நாடுகளிலிருந்து இங்கே நமக்கு வந்து தொடர்பு கிடைக்கும், அங்கே இருக்கிறவங்க வருவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இப்போ வந்து மதுரை மாவட்டத்தில் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரமாட்டேங்குது. காரணம் என்னென்னா, அவங்க வந்துட்டு போகிறதுக்கான வசதிகள் இல்லை. நம்மளும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இங்கேருந்து உணவுப் பொருட்கள் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. டூரிசம்னு வரும்போது நீங்கள் வந்து லீஷர் டூரிசம்னு சொல்லுவாங்க, எத்தனிக் டூரிசம்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் டூரிசம்னு சொல்லுவாங்க, ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி டூரிசம், அவ்வளவும் இங்கே இருக்குது. ஆனால் அந்த டூரிசத்தை வளர்க்குறதுக்கு மதுரை ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை. அப்போ தான் மதுரை மாவட்டம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத சொல்கிற அதே நேரத்தில் ஒரே ஒரு கருத்து, அதாவது ஏஷியாடுன்னு ஒரு குரூப் இருக்குது. அதாவது 10 நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, புரூனே, வியட்நாம், இந்தோனேஷியா, தாய்லாந்து, அப்புறம் லாவோஸ், கம்போடியா, இப்படி 10 நாடுகள் சேர்ந்து ஏஷியாடுன்னு வச்சுருக்காங்க. அவங்க இந்தியாட்ட கேட்டாங்க, எங்கள் நாடுகளிலிருந்து விமானங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் இருக்கக்கூடிய டூரிசம் சிட்டிக்கு நாங்கள் விமானம் விட தயார். பாசா மாதிரி ஒப்பந்தம் இல்லாமலேயே, எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடே இல்லாமல் நாங்கள் விட தயார், அங்கிருந்து நீங்களும் விடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நாம் அதை ஏற்றுக்கொண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலிருந்து 18 டூரிசம் சிட்டி ஃப்ரம் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப வேதனை என்னன்னா, அதில் மதுரை இல்லை. ஸோ மதுரை இஸ் நாட் எ டூரிசம் சிட்டி. இது எங்களுக்கு புரியலை. நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்கிறோம், ராமேஸ்வரம் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் மதுரை வந்து டூரிசம் சிட்டியில் மதுரையை தவிர 18 ஊர் கொடுக்குறாங்க, சாதாரண ஊரெலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ மதுரை மட்டும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிட்டி அந்த லிஸ்ட்டில் 18 சிட்டியில் சேர்ந்துருந்தா, இதுக்குள்ள மதுரைக்கு சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இப்படிப்பட்ட நாடுகளிலிருந்து விமானம் வந்திருக்கும். தொழில் வணிகம், டூரிசம் மிக சிறப்பாக இருந்திருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் சொன்ன அந்த யுனைடெட் வாய்ஸ் ஆஃப் மதுரையில் சிஐ தலைமையில் நாங்கள் சங்கங்கள்லாம் போய், ஒரு வாரத்துக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கிஞ்சரப்பா அவர்களை நேரில் சந்தித்தோம். இந்த கோரிக்கையை சொன்னோம். ஒன்று இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, இன்னொன்று இந்த 18 சேருங்கன்னு சொன்னோம். அவர் பாசிட்டிவாக பார்த்து செய்கிறோம்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் கோல் போஸ்ட் வரைக்கும் பந்தை கொண்டு போயிட்டோம். அந்த கோல் அடிக்கிறது இடத்துல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள், எடப்பாடியார் அவர்கள். நீங்கள் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே கோல் அடிங்கன்னு சொல்கிறேன். அடிக்க முடியும். ஏன்னா நம்முடைய உதயகுமார் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எய்ம்ஸ் வரும்போது, வராவிட்டால் பதவியை துறப்பேன்னு சொன்னவர், மறக்க முடியாது. ஸோ இப்போ என்ன செய்யுங்க, நேராக போங்க, கோல் அடிச்சுட்டு வந்துடுங்க, மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆக்கிடலாம். அந்த 18 டூரிசம் சிட்டியில் மதுரை ஒன்று சேர்ந்துடும், மதுரை மாவட்டம் வளர்ச்சி அடையும். ரைட்டு. நாங்கள் வந்து அக்ரி இண்டஸ்ட்ரி, வேளாண் மக்கள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு கோரிக்கை, அதாவது விவசாயிகளோட வருமானம் கூடணும்னு சொல்கிறோம். விவசாயிகளுக்கு இண்டஸ்ட்ரி என்ன பொருள் கேட்குறாங்கன்னு கேட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அக்ஷயா புண்ணி அப்படிங்கிற அந்த அரிசியை பிரபலப்படுத்துறதே எங்களுடைய அக்ரி அண்ட் ஆல் ட்ரேட் சேம்பர் தான். விவசாயிகள்கிட்ட சொல்லி இப்போ எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஒரு சின்ன விஷயம், அதாவது முருங்கையை நாங்கள் வளர்ச்சி அடைய செய்கிறோம். இப்போ அடுத்தாப்பில் விவசாயிகளுக்கு சொல்கிறோம், தோட்ட வேளாண்மையில் முருங்கை இலை வெளிநாட்டில் அவ்வளோ டிமாண்டு. இப்போ முருங்கை இலையை பதப்படுத்துறது வந்து பிரைமரி ப்ராசஸிங், விவசாயிகளை செய்யுங்கன்னு சொல்கிறோம். அப்போ விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். முருங்கை அப்படியே முருங்கை மரமாக கொடுத்தா ஒரு ஏக்கருக்கு 35,000 கிடைக்கும். அந்த இலையை பக்குவப்படுத்தி பொடி கூட ஆக்க வேண்டியதில்லை, பக்குவப்படுத்தி காய வச்சு கொடுத்தா ஒரு ஏக்கருக்கு 1,68,000 ரூபா ஏர்ன் பண்ண முடியும் விவசாயிகள். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த இலையை காய வைக்கணும், அதுக்கு ஒரு ட்ரையர் வேணும். அந்த ட்ரையர் வந்து சோலாரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேன், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வாங்கிட்டா
எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் அன் இண்டஸ்ட்ரி, உனக்கு இண்டஸ்ட்ரியை ரேட்டு போடுவேன், உனக்கு யூனிட்டுக்கு 18 ரூபா போடுவேன்னா பல பேர் கழட்டிகிட்டே போயிட்டாங்க, எங்களுக்கு இது வேண்டான்னு. அப்புறம் எப்படி விவசாயி வந்து வேல்யூ அடிஷன் பண்ண முடியும்? நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், மதிப்பு கூட்டுங்க, நீங்கள் ஏற்றுமதி பண்ணுங்கன்னா விவசாயி எப்படி ஏற்றுமதி பண்ணுவார்? ஸோ இந்த மாதிரியான விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதை நம்ம வந்து வேளாண் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம், அவரை வேளாண் முதலமைச்சர், அவருக்கு உடனே புரியும். அவர் இந்த 2 கோரிக்கையும் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரை மணி நேரம் கருத்து கேட்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ஒரு நிமிடம் கூட இடைவில்லாமல் 1.5 மணி நேரம் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அருள் கூர்ந்து எல்லோருடைய மனுவையும் நேரிலே பெற்றுக்கொள்வார்கள். இப்போது அமைதி உட்காருங்க. அதாவது சொல்லிட்டார்ல, ரகுநாதராஜர் சொல்லிட்டார்ல, பேசியாச்சு, உட்காருங்க. இப்போ நேரடியாக வாங்கிக்கலாம், மனு வாங்கிக்கலாம், அனைவரிடத்திலும் மனு வாங்கிக்கலாம். இப்போது உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் 1 நிமிடம் இடைவெளி இல்லாமல் 1.5 மணி நேரம் உங்களுடைய கருத்துக்களை கேட்ட ஒரு முதலமைச்சராக புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இப்போது கருத்துக்களை வழங்குவார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செல்லூர் ராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி பா வளர்மதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் அண்ணன் திரு பாஸ்கரன் அவர்களே, முன்னாள் மேயர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் திரு வி ராஜன் செல்லப்பா அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்துடைய நிர்வாகிகளை, வரி தந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்த பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளை, வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தாலும் தங்களுடைய மனு வழங்கப்பட்டால் அதில் எந்த அளவுக்கு செய்து கொடுக்க முடியுமோ அதை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்காக வந்து அமர்ந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்களே, பத்திரிகையாளர்கள், ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் எங்களை சந்தித்து மனு கொடுக்கின்ற பொழுது அதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்பதை ஆராய்ந்து ஆய்வு செய்து இதை நாங்கள் நிவர்த்தி செய்தோம். இங்கே பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. தொழில், வர்த்தகம், விவசாயம், அதேபோல் ஓட்டல் நடத்துகின்றவர்கள், இப்படி பலதரப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இங்கே வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். முதலிலே திரு ஜெகதீஷ் அவர்கள் கருத்தை தெரிவித்தார். சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அவர் தொழில் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னார். தொழில் விரிவுபடுத்தும் என்பது யார் தொழில் செய்ய முன்வருகிறார்களோ அவர்களுக்கு தேவையான உதவி அரசு செய்ய தயாராக இருக்கின்றது. இதே புரட்சித் தலைவி அம்மாவில் 2015ஆம் ஆண்டு முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையிலே நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இப்பொழுது படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்குது. அதே போல் 2019 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம், சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். அதுவும் படிப்படியாக அந்த தொழிற்சாலைகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தொழிற்சாலை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே நடந்துடாது. அதில் பல்வேறு முதற்கட்ட பணிகள் இருக்குது. நிலம் வேணும், அதுக்கு தேவையான முதலீடுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை
பெருக்க வேண்டும். இப்படி அதுக்கே 2-3 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். இதையெல்லாம் முடிந்த பிறகு தான் அந்த தொழிற்சாலை இயங்க முடியும். சில நேரத்தில் தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுனால எந்த தொழிலுமே வந்துவிட்டதாக கருதிவிட முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 10 ஆண்டு காலத்தில் 2 முறை தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக தொழில் மூட்டை ஈர்த்தோம். அதனால் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது, தொழிலும் வளர்ந்தது. இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக விவசாயம் அதிகமாக இருக்கிறார், விவசாய பணிதான் அதிகமாக இருக்கிறார். அதை மையமாக வைத்துத்தான் இந்த பகுதியிலே மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது கூட இந்த மதுரை மையமாக வைத்து தென் மாவட்டங்களிலே அதிகமாக தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். மரியாதைக்குரிய சிவநாடார்கள் கூட நான் அணுகின்ற பொழுது அவருக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒன்று கொடுத்தேன். முதல் தமிழ்நாட்டிலே ஓப்பன் யூனிவர்சிட்டி அவர்களுக்கு தான் கொடுத்தோம். அப்போ அவர்கள் கேட்டுக்கொண்டோம். அவர்களும் சுமார் ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற விதமாக ஒரு ஐடி கம்பெனியை திறப்பதாக சொன்னார்கள். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதோட இங்கே கூட பேசுனாங்க, ஏர்போர்ட் பற்றி பேசுனாங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை இடையில் வந்துட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த டூரிஸ்டும் வளர வேணும், சுற்றுலாவும் வளர வேண்டும். அதே போல் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வருவதற்கு இந்த ஏர்போர்ட் மிக மிக முக்கியம். அதற்காக அந்த நிலம் எடுப்பு பணி என்பது ஒரு சவாலான பணி. கோயம்புத்தூரில் நிலம் எடுக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திருச்சி, மதுரை எல்லாம் அதிமுக ஆட்சியில் நிலம் கையகப்படுத்தி கொடுத்தோம். இந்த நிலத்திற்கு பூரா மாநில அரசுங்க தான் செலவழிக்க வேணும், மத்திய அரசு கொடுப்பதில்லை. அதிமுக ஆட்சியில் பெரும்பாலும் இந்த பணிகள்லாம் நிறைவாகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது நான் பெயர் குறிப்பிடவில்லை, இதெல்லாம் பல கட்சி சேர்ந்து வந்திருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நாங்கள் நிலம் கொடுக்குறோம், சும்மா கொடுக்க மாட்டோம், லீஸுக்கு தான் கொடுப்போன்ட்டாங்க. ஒரு பிரேக் ஆகிப்போச்சு, ரொம்ப காலதாமதம் ஆகிப்போச்சு. மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, நாங்கள் இந்தியா போகிறோம், எங்கேயுமே லீஸுக்கு நாங்கள் எடுத்தது கிடையாது. அதனால் நீங்கள் மற்ற மாநிலத்தில் எப்படி நிலம் கொடுத்தோம் அது மாதிரி நிலத்தை எங்களுக்கு ஒப்படைச்சிங்கன்னா நாங்கள் இந்த விமான விரிவாக்கத்தை செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் நிலத்துக்கு பணம் போட்டு முதல் போட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் உங்களை கேட்டு தான் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆகவே நிலம் லீஸுக்கு தான் கொடுப்போன்னு தொடர்ந்து இருந்த காலத்தில் தான் இந்த பணியெல்லாம் இடையில முடங்கி போச்சு. பிறகு இப்போ ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டதாக தெரியுது. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இங்கே அண்டர் பாஸ் வேணாங்க, இதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கும்போதே என்ஓசிலாம் கொடுத்துட்டோம். அதை நான் நெடுஞ்சாலைத்துறை மந்திரியாக இருக்கும்போதே இதுக்கு நாங்கள் ஏற்பாடெல்லாம் செஞ்சோம். தூத்துக்குடியெல்லாம் எடுத்து கொடுத்தோம், ஆயிட்டுது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் கிட்டத்தட்ட 670 ஏக்கர் நினைக்கிறேன். அதற்கு தேவையான நிதியெல்லாம் அதிமுக ஆட்சியிலே கொடுத்து அவருக்கு மாற்று இடம் கொடுத்து அதுக்கு நிலம் வீடு எல்லாம் வீட்டு நிலம் கூட கால்நடை பராமரிப்பு நிலத்திலிருந்து கூட எடுத்து கொடுத்து அதெல்லாம் வசதி செய்து கொடுத்தோம். ஆனால் ஏர்போர்ட் என்பது மிக மிக முக்கியம். ஏர்போர்ட் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருந்தால் தான் தொழில் பெருகும். பெரிய தொழிலெல்லாம் வர வேண்டும்னா அது முக்கியம். அதற்காக அதிமுக அரசில் பல்வேறு நடவடிக்கை எடுத்தும் நீங்கள் வைத்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக அதிமுக கட்சி, ஏன்னா எங்களுக்கு அரசாங்கம் இல்லை, எங்களுக்கு எம்பி இல்லை, மாநிலவில் எம்பி இருக்குது, மக்களவையில் எம்பி கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தொழில் வளம் பெருக வேண்டும். தொழில் வளம் பெறுவதற்கு என்னென்ன அடிப்படை தேவை என்பதெல்லாம் உணர்ந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே, நல்ல கருத்தின் அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நான் அந்த விமான விரிவாக்கம் செய்வதற்கும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வருவதற்கும் நாங்கள் உண்டான முயற்சி எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் எம்எஸ்எம்இ இங்கே இப்போ குறிப்பிட்டாங்க, அது ஒரு மிகப்பெரிய தொழில் தான். ஏன்னா இந்தியாவிலேயே எம்எஸ்எம்இலாம் அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்களுக்கு. படித்த இளைஞர்களுக்குலாம் வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்குறோன்னா சிறு குறு நடுத்தர தொழில் தான் கொடுக்க முடியும். அதில் அதிமுக ஆட்சி இருக்கின்றது கொரோனா காலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் கூட அந்த தொழிலுக்கு தேவையான உதவியில் அதிமுக அரசு எடுக்கப்பட்டது. அந்த தொழில் முடங்காமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எங்களுடைய அரசு எந்த அளவுக்கு அதை செய்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொடுத்து சிறு குறு நடுத்தர தொழில் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கின்றது. அதிகமான வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற சிறு குறு நடுத்தர தொழில் தான். அதுபோல் அதுக்கு நிலம் தேவை என்று சொன்னாங்க. நிலம் எடுப்பது ஒரு பெரிய சவாலான காரியம்.
போய் விவசாயியுடைய நிலத்தை அவ்வளோ எளிதாக எடுத்துட முடியாது. அந்த காலத்திலலாம் நிலத்து மதிப்பு கம்மியாக இருந்தது. இப்போ நிலத்துடைய மதிப்பு உயர்ந்து விட்ட காரணத்தினால நிலத்தை விவசாய இடத்தில் பெறுவது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இருந்தாலும் தொழிலும் வளர வேண்டும், விவசாயம் வளர வேண்டும். இரண்டும் ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் போல் 2 இருந்தால் தான் இலக்கை போய் அடைய முடியும். அந்த விதத்தில் எந்த பகுதியிலே விவசாயிகள் மனமுகுந்து நிலத்தை கொடுக்கின்றார்களோ அந்த பகுதியை கண்டறிந்து அந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்குண்டான நிலத்தை கையகப்படுத்தி இந்த பகுதியிலே புதிய தொழில் துவங்குவதற்குண்டான நடவடிக்கை எங்களுடைய அரசு எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே கப்பலூர் தொழிற்பேட்டை சொன்னாங்க, அங்கே புதிதாக ஏதாவது ஒரு தொழில் துவங்க வேண்டும் இருந்தால் கூட எல்லாம் ஏற்கனவே இருக்கிற மின் மோட்டார்கள் அதிக சக்தி உள்ள மின் மோட்டாராக உயர்த்த வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே உயர்த்துவதற்கு தேவையான வசதிகள் இல்லை. துணை மின் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதை அனைத்து இந்திய அதிமுக அரசு வந்தவரை எங்களுடைய அரசு வந்தவருக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும். துணை மின் நிலையம் அமைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு இன்னும் அதோட 4 துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கின்ற பொழுது வெளி மாநிலத்திலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு மின் பாதைகள் அமைச்சோம். ஏன்னா அப்பப்போ நமக்கு இந்த மின் தட்டுப்பாடு வந்துடுது. மின் தட்டுப்பாடு வந்துட்டால் விவசாயம் பாதிக்கும், தொழிலும் பாதிக்கும். இதை முழுமையாக போக்குவதற்காக இன்றைக்கு மின் பாதைகள்லாம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்குண்டான நடவடிக்கை எல்லாம் அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த ஹோட்டல் தொழில் உரிமை சொன்னாங்க, பல்வேறு இடர்பாடுகள் சொன்னாங்க. அது ஒரு இடத்துல சில இடத்துல இருக்கும், இல்லாத இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சொல்வதெல்லாம் உள்வாங்கிக்கிறோம். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கும். அதில் எந்தவித காம்ப்ரமைஷனே கிடையாது. இந்த நான் முதலமைச்சருக்கும் சரி, அம்மா முதலமைச்சருக்கும் சரி, அரசியல் தலையீடு முற்றிலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதில் நான் இருக்கும்போது கடுமையாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அம்மா இருக்கும்போது அப்படி தான் கடுமையாக நடவடித்தாங்க. ஏன்னா ஒரு மக்களுடைய பாதுகாப்பே காவல்துறை தான். எந்த அளவுக்கு காவல்துறை சிறப்பாக செயல்படுதோ அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக தொழில் செய்கிறவர்களுக்கு மிக மிக பாதுகாப்பாக இருப்பது காவல்துறை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு முழு பாதுகாப்பு அதிமுக அரசு வழங்கும். அதில் எந்த தடையும் இல்லை. அதுபோல் விளையாட்டு பற்றி சொன்னீங்க. விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற விதத்திலே அதிமுக ஆட்சியிலே பல நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். விளையாட்டுகளாம் ஊக்குவிப்பதற்கு பல்வேறு சலுகைகள்லாம் அறிவித்தோம். இடஒதுக்கீடுலாம் கூட கொடுத்தோம். இனி எதிர்காலத்திலும் நீங்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கின்ற மனுவின் அடிப்படையில் அதெல்லாம் ஆய்வு செய்து எந்த அளவுக்கு முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்குறோம். சிஐ இங்கே சொன்னாங்க, இது ஒரு சவாலான நிலைமை. தொழில் துவங்க யாரும் முன் வர வேண்டும், அப்பொழுதுதான் அதை விரிவுபடுத்த முடியும். நாங்கள் எவ்வளவு சலுகை கொடுக்குறோம், அரசாங்கம் எவ்வளவு சலுகை கொடுக்கின்றது. அதில் நிலம் வாங்கும்போது சலுகை கொடுக்குறாங்க, அதுபோல் பல்வேறு மானியம்லாம் கொடுக்குறாங்க. அது தொழிலை பொறுத்து அதற்கு ஏற்றவாறு மானியம் கொடுப்பது, நிலத்தில் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதெல்லாம் இருக்குது. நீங்கள் நாடி வந்தால் நிச்சயமாக செய்வோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்பது அதிமுக ஆட்சியில் நாங்கள் இருந்தது. ஒவ்வொரு மாதம் முதலமைச்சர் தலைமையிலே அந்த கூட்டம் கூடும். அதில் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் அவர்களை அங்கே அமைத்து அதற்கென்று ஒரு IAS அதிகாரிகளை போட்டிருந்தோம். அந்த தொழில் முதலீடு செய்கிறவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்பதெல்லாம் அவர்கள் கொடுத்தால் அந்த குழுவை வைத்து அதற்கு தீர்வு வேணும். அப்பப்போ தீர்வு வேணுடைய நிலையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தினோம். ஆனால் இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. மீண்டும் அதிமுக ஆட்சி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தொடரும். உங்களுக்கு எளிதாக பிரச்சனை தீர்க்கப்படும். ஒரு பிரச்சனைனா உடனடியாக அந்த IAS அதிகாரி சொன்னீங்களா, அவருடைய டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்களா, உடனடியாக அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கூட்டம் நடக்கின்ற பொழுது அவர்களை தெரிவிப்பாங்க. அந்த அமைச்சர் இருப்பாங்க, அங்கே செயலாளர் இருப்பாங்க. உடனடியாக அது தீர்வு என்று சூழலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் செய்வோம். இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் சொன்னீங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். அது என்னென்னு எங்களுக்கு முழுமையாக தெரியல. அது எந்த அளவுக்கு முடியுமோ அதை நாங்கள் செய்து கொடுக்குறோம். அதேபோல் மதுரை சுற்றுலா, அது மிக மிக முக்கியம். மதுரை என்று சொன்னாலே சுற்றுலாத்தலம் ஒரு மிகுந்த வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் எழுந்தருளிய பகுதி, திருப்பரங்குன்றம், அந்த அறுபடையில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். ஆகவே இந்த பூமி ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தாலும் இங்கே தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. என்றால் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார்கள். 200க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இருக்கின்றன. பல்வேறு பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய கல்லூரிலாம் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு
கற்பருடைய நிலை உயர்ந்திருக்கின்றது, பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலை உயர்ந்திருக்கின்றது. அவருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது அவசியம். அந்த விதத்தில் இங்கே சொல்லிக்கலாம், அதையும் நிறைவேற்றப்படும். சுற்றுலாத்தலம் என்பது மிக முக்கியம். சுற்றுலாத்தலத்துக்கு மத்திய அரசாங்கம் இப்பொழுது நிறைய உதவி செய்கிறது. அதையெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய அரசு வந்த பிறகு இந்த சுற்றுலா மேம்பாடு செய்வதற்கு நிறைய வசதிகள் செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதோடு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். நீங்கள் 16 பார்த்தீங்கன்னா 2011 2021 வரை இந்த மதுரை மாநகரம், மதுரை மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். 2011க்கு முந்தி எப்படி இருந்தது, 2011க்கு பிந்தி எப்படி இருந்தது நீங்கள் பார்த்தா தெரியும். குடிநீர் பிரச்சனை என்பது பிரதான பிரச்சனை. அந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்க என்பதற்காக நானே அடிக்கல் நாட்டினேன். சுமார் 1300 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த மாநகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தங்குதல் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் அதிமுக அரசில் நான் கொண்டு வந்து நிறைவேற்றினேன். அதேபோல வைகாட்டின் குறுக்கே 4 தடுப்பணை நாங்கள் கட்டி கொடுத்தோம். அதோட போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 400 கோடி மதிப்பில் வைத்து இருக்கரையிலையும் இந்த வைகாட்டின் இருக்கரையிலையும் அங்கே பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைத்து கொடுத்துருக்குறோம். பாதாள சாக்கடை திட்டம் 276 கோடிகள் மேற்கொள்ளப்பட்டது. தாளக்குளம் முதல் உமச்சிக்குளம் வரை 1000 கோடி மதிப்பீட்டில் 7.5 கிலோமீட்டர் இடத்திற்கு பறக்கும் பாலம் கட்டி கொடுத்துருக்குறோம். குடிமராமத்தின் மூலமாக கண்மாய்கள்லாம் தூர்வார்பட்டு கரையை பலப்படுத்திருக்கோம். நிறைய திட்டங்கள் நாங்களாம் கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். மீண்டும் விவசாயிகள் பற்றி இங்கே சொன்னாங்க. விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன இடபாடுகள்லாம் ஆய்வு செய்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு பார்த்தா ஒரே ஆண்டில் 14 21 வரைக்கும் 5 ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்தோம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் 2438 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். அதேபோல டெல்டா மாவட்டத்திலாம் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்கள் வருகின்ற பொழுது அவருடைய விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்படுகின்ற விவசாயிகள் போராட்டம் நடந்து எங்களுடைய கோரிக்கை வைத்தவுடன் அந்த விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் கொடுத்து அதையும் நிறைவேற்றி காட்டினோம். இப்படி பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் எய்ம்ஸ் சொன்னாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், அதை போராடி வாராடி நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில், அம்மா இருக்கிற காலத்தில் கேட்டாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு பாரத பிரதமர் எடுத்து சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தோம் நாங்கள் தான். அதோட இங்கே இருக்கிற மருத்துவமனை 300 கோடி ரூபாயில் பல்வேறு பரிசோதனை மேற்கொள்கின்ற அளவிற்கு அந்த மருத்துவமனை 300 கோடியில் விரிவாக்கம் செஞ்சு கொடுத்தோம். இருக்கிற மருத்துவமனை கலெக்டரேட்டில் 25 கோடி கொடுத்தோம். அதே போல் சட்டக்கல்லூரி நாங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். 8000 கோடிக்கு மேலே இந்த பகுதியில் மட்டும் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் நாங்கள் காவிரி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் காவிரியில் கடலில் போய் கலக்கிற வரை அந்த காவிரி கரையின் 2 பகுதியில் இருக்கிற நகரத்தில் வெளியிடுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலந்து மாசுபடுத்த நீர். அதனால் குடிப்பதற்கு அந்த தண்ணீர்லாம் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக நடந்தாய்வாளி என்ற ஒரு காவிரி திட்டத்தை திரட்டி பிரதமர்கிட்ட கொடுத்து இந்த ஆண்டு நான் கொடுத்தது கிட்டத்தட்ட 5 ஆண்டு 6 ஆண்டுக்கு முன்னே கொடுத்த உடனே பிரதமர் அவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அதை அறிவித்தாங்க. மேதகு குடியரசுத் தலைவர் அறிவித்து 11,500 கோடி கடந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டு இப்போ இந்த ஆண்டு 1000 கோடி முதற்கட்டமாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நம்முடைய வைகை ஆற்றில் 122 இடத்துல கழிவு நீர் போய் அந்த வைகை ஆற்றில் கலக்குது. அதே போல் அதே திட்டம் எப்படி செயல்பட்டோமோ அதே போல் இந்த திட்டம் மத்திய அரசு மாநில அரசு நிதியோட இந்த கழிவு நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த நதியில் விடுகின்ற பொழுது நதிநீர் மாசுபடாமல் இருக்கும். அதையும் செய்து கொடுத்திருக்கு எங்களுடைய அரசு முயற்சி எடுக்கின்ற என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். அதே போல் தமுக்கத்தில் எப்படி கொடிசியாவில் இருக்குது அது மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தை நாங்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இங்கே மதுரையில் இப்படி பல திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அது என்ற குறிப்பு கம்மியாக இருக்குது. நான் இதில் பேசுகிறதுக்காக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதுக்காக அதெல்லாம் நாங்கள் அதிகமாக பேசலை. ஆகவே இன்றைக்கு
மதுரை மாவட்டத்திலிருந்து பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்து பல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், தங்களுக்கு இருக்கின்ற தொழில் இருக்கின்ற பிரச்சனைகளெல்லாம் சுட்டி காட்டுகின்றீர்கள். இதையெல்லாம் நாங்கள் கவனமாக பரிசீலித்து அதற்கு உண்டான தீர்வு காணுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல் மதுரை என்று சொன்னால் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்றது. அதை ஜல்லிக்கட்டும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உண்டான நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்றது. அவரெல்லாம் மனு மூலமாக நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அதையும் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்து வருகின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்படி இடதுபுறமா வந்து வலதுபுறமா போயிடலாம். பொறுமையா வரிசையாக வாங்க. ஜெயசன் வாங்க, ஜெயபிரகாஷ் வாங்க. கையிலே கொடுத்தீங்கன்னா நேரம் நமக்கு மிச்சமாகும். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும், ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும், கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும், குடிமரமது நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. புரட்சி
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம்
தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே.
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்